ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. அது ஆக்சுவலாக Jan 22 அந்த சண்டே எடுத்தது. 2 வாரம் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் நான் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. ஸோ இட்லிக்கு மாவு அரைச்சி நல்லா அப்படியே சூப்பராக புளிச்சு வந்திருக்குதுங்க. ஸோ அதுதான் இங்கே எப்படியுமே நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இன்ஸ்டா பாட்டோட கவரை எடுத்துகிட்டு அது மேலே வச்சு சைடில் வச்சுருவேன். ஸோ எனக்கு அது புளிச்சிரும். அதனால் அது இப்போ புளிச்சு ரெடியாக இருக்குது. சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இப்போ இட்லி ஊற்றணும், சாம்பார் வைக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி வேலை. கிச்சன் இப்போதைக்கு இந்த நிலமையில தான் இருக்குது. அவங்கவுங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க, கொஞ்சம் வாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் இன்னொரு 2வது தடவை தண்ணி குடிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அதையும் குடிக்கணும். கவன் குட்டினும் தண்ணி குடிக்கல, ஸோ அவனுக்கு கூட தான் சேர்ந்து குடிக்கணும். அதுக்காக தண்ணி வந்து சூடாக வேணும் அப்படின்றதுக்காக ஊற்றி வச்சுருக்காங்க. இது வந்து ஆறிடுச்சு நல்லா. ஸோ இப்போ நம்ம இதை சூடு பண்ணிவிட்டு குடிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா சளி செம்ம குளிர். டே ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்களா -1 ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் நாட்கள் போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ கரண்ட்டாலாம் வெதர் பார்த்தீங்க அப்படின்னா -16 இருக்கும். ஸோ நாட்கள் இனிமேல் இப்படி தான் இருக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்கு. ஸோ அதனால் நம்ம உடம்பை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வந்து இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காய்கறியெல்லாம் வேக வச்சு பருப்பில் எடுத்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்டியாக ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆகிடும். பெருசாக நம்ம டிஃபன் சாம்பார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வதக்கி அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னாலுமே ஹோட்டல் டேஸ்ட்டில் சாம்பார் அட்டகாசமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வேகட்டும் நல்லா. இட்லியா? யுவர் ஃபேவரட் இட்லியா? ஓகே, இன்னொரு தடவை சொல்ல ப்ளீஸ். இட்லி. இட்லி 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 எது தொட்டு சாப்பிடுவேன்? சாம்பார். சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார். ஓ, முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சரி, பூரி எப்படி இருக்கும்? பூரி நல்லா இருக்குமா? ஓகே. இடியாப்பம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இடியாப்பம் பிடிக்குமா உனக்கு? எவ்வளோ பிடிக்கும்? $50 பிடிக்குமா? $10 பெருசா $50 பெருசா? $10 பெருசா? ஓகே தங்கம். ஓகே, சரி நான் போயிட்டாமா இட்லி. சரி அம்மா போயிட்டு இட்லி ஊற்றவா? ஓகே, தேங்க்யூ. உக்லி இல்லை இட்லி. லைக் பண்ணு, ஷேர் பண்ணுங்க. ஓகே, சொல்லிட்டேன். லாஸ்ட்டாக சொல்லணும் அதை வீடியோவில், இப்போ சொல்லக்கூடாது. சரி, வெயிட் பண்ணி வரேன். சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ இட்லி ஊற்று வந்துச்சுங்க. இட்லி வந்து நம்ம வீட்டில் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி தாங்க இருக்கும். நான் மாவு வந்து வாரம் அரைக்கிற ஆள் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த குண்டா இருக்கு இல்லையா, ஒரு தடவை இந்த குண்டானில் அரைச்சி வைப்பேன். இது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து எந்த மாதம் வருதோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் கேப் கொடுத்துட்டு தான் நான் வந்து இட்லி மாவு அரைப்பேன். ஏன்னா எல்லா டைமும் வந்து இட்லி மாவு வீட்டில் இருக்காது. அதாவது இந்த ஒயிட் இட்லி சொல்கிறேன், இது இருக்காது. மற்ற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவு இருக்கும். கம்பு தோசை இல்லைன்னா வந்து சோள தோசை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் இட்லி பொறுத்த வரைக்கும் மாதத்தில் ஒரு நாள் தான் அரைப்பேன். சம்டைம்ஸ் 2 மாதம்லாம் கூட ஆயிருக்கு. அதனால் வந்து நான் பர்ஃபெக்டாக இட்லி மாவு அரைக்க மாட்டேன். வீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அப்படி கேப் விட்டு அரைக்கிறதுனால என்னமோ தெரில, பசங்க எல்லாருக்குமே இட்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இட்லி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிலவேம்பு கஷாயம் வந்து கொதிச்சிட்ருக்குறேங்க. காலையில் ஃபஸ்ட்டு நிலவேம்பு கஷாயம் குடிச்சிட்டு தான் அடுத்து சாப்பாடுன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பக்கம் கஷாயம் ரெடியாகி முடிச்சிருச்சு, அது ஆறட்டும். அதுக்குள்ளே சாம்பார் வந்து தாளிச்சிட்டேன். இன்ஸ்டா பாட்டில் வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, திரும்பி அதிலே காயெல்லாம் எடுத்து போட்டு திரும்பி ஒரு ப்ரெஷர் குக்கர் மோடில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வச்சுட்டு தாளித்து கொட்டிட்டேன். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் சாம்பார் வச்சிட்ருக்கேன். 2 இல்லைனா 3 பருப்பு வந்து கலந்து இதில் இன்ஸ்டா பாட்டில் வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் காயை தனியாக வேக வச்சுட்ருக்க காயை எடுத்து போட்டு ப்ரெஷர் குக்கர் மோடில் வந்து 3 மினிட்ஸ் வச்சுட்டு தாளித்து கொட்டினேன் அப்படின்னா உண்மையாலுமே சொல்கிறாங்க, ஹோட்டல் சாம்பாரே தோற்றுரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக அப்படி தான் சாம்பார் வச்சுட்ருக்கேன். என்னோடய ரொம்ப சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க. சீரியஸ்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு இட்லி வந்து அன்றைக்கி.
வாரத்தில் ஒரு நாள் இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் இல்லை நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா கஷாயம் வந்து மாதத்தில் ஒரு நாளாவது குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போல்லாம். ரொம்ப கசப்பாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளவு கன்றாவியாக இருந்துச்சு. இருந்தாலும் அவன் முன்னாடி அந்த ரியாக்ஷனை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான்லாம் ஓடிட்டேன். அவனால் அந்த கஷாயத்தை கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க, நான் தான் போய் கொடுக்கணும். ஸோ இப்போ அவனுக்கு வந்து அவன் வாயில் கட கட கடன்னு ஊற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம குடிச்சிடுவான். இதை வந்துட்டு இப்படி திறக்கணும், திறந்து இப்படி இருக்கணும். ஹாய்ங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. நான் மட்டும்தான் டயர்டாக இருக்கேன் வீட்டில். எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நெஞ்சு சளி நல்லா கட்டிகிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேங்க. சின்ன வெங்காயம் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உரிக்கவும் ஈஸியாக இருக்குது. சரி பாருங்க, அதனால் கொஞ்சம் ஒரு 4 வெங்காயம் உரிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, நான் மட்டும் வீட்டில் டயர்டாக இருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருக்கும் சளி வேறு. ஸோ நம்மளும் போய் படுத்துட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கு ரைஸ் வச்சுட்டு ரசம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். பட் சண்டே ஒரு நாள் தான் எல்லோரும் வீட்டில் இருக்கோம். என்ன சொல்கிறது, வீக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சளி, எல்லாருக்குமே சளி தான், நெஞ்சு சளி நல்லா கட்டிகிட்டு இருக்கு. அதனால் அப்புறமா மனசு கஷ்டமாக இருக்கும் வீக் டேஸில். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருந்தாங்களே, அன்றைக்கி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மழப்பு பார்க்காம அப்படியே வந்து சமைக்க வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. பிரியாணி செஞ்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி ஆகிடுங்க. ஆக்சுவலாக பிரியாணி செய்கிறது ஈஸிங்க எனக்கு மற்ற சமையல் செய்கிறத விட. அதனால் எடுத்து வச்சுட்டேன், மட்டன் வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா சூப் வச்சிடலாம். சூப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். வெங்காயம் அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஜீரகம், மிளகு, தனியா இது 3ஐயும் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அப்படியே வதக்கிட்டு இன்ஸ்டாபாட்டில் வச்சுட்டேன் அப்படின்னா 45 மினிட்ஸில் சூப் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப்பில் அப்படியே பிரியாணி செஞ்சுட்டேன் அப்படின்னா சூப் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எல்லா வேலையும் ஒரு டைம் இப்போ என்ன 11 ஆக போகுது. ஸோ இது எல்லா வேலையும் அப்படியே ஒரு 12க்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு மேலே ஃப்ரீ தாங்க. கொஞ்சம் ஹோம்ஒர்க் வேலைலாம் இருக்குது, காலேஜெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ ஹோம்ஒர்க் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி லைவாக அப்படி பேசும்போது நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்டையோ ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சில மெசேஜெல்லாம் பார்க்கும்போது. இந்த ஊருக்கு வந்தப்போ யாருமே இல்லைன்ற ஃபீல் நிறையா இருந்துச்சு. பட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு முகம் தெரியாத நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு. பரவாயில்ல, நம்மளையும் யாரும் பார்க்குறாங்க, நம்மள்ட்ட யாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு இறங்கியாச்சுங்க. ஸோ மட்டன் பிரியாணி என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி, ரொம்ப ஈஸி. எனக்கு சாப்பிட்டு சலிச்சே போகிற அளவுக்கு ஆகிடுச்சு. இனிமேல் நான் வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் வேறு ஏதாவது ஒரு டேஸ்ட்டில் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா எப்போ மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சரி அது பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட் அந்த கலர் அது வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வேறு மெத்தடில் ஏதாவது செஞ்சு டேஸ்ட் பார்க்கணும். இது எனக்கு ரொம்ப பழகிருச்சு. இந்த இதுமே வேறு டேஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ஸோ தயிருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன் ரைத்தாக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் பாத்திரம் கழுவு வேண்டியிருக்கு. மட்டன் வெந்துருச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையுமே சைடில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மட்டன் பார்த்திங்க அப்படின்னா 4 விசில் இல்லைனா 5 விசில் விட்டாவே வெந்துடுது. இது கொஞ்சம் நல்லா இளா ஆட்டுக்கறியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே சீக்கிரம் அது வெந்துருச்சு அப்படின்றதுனால டக்குன்னு அடுத்த வேலையை ஆரம்பிச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். சைடில் எல்லா ஐட்டமும் புதினா, கொத்தமல்லி, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, மிக்ஸி ஜார் பார்த்திங்களா புதுசாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சூப்பும் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. 49 மினிட்ஸில் சூப்பு ரெடி ஆகிடும். எனக்கு இன்ஸ்டாபாட்டுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையாங்க, சூப் வைக்கிறதுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகுது. சீரியஸ்லி சொல்கிறேன், யாராவது வாங்கலாமா வேணாமான்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாபாட் வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா எப்போவுமே பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த பிரியாணி மசாலா நான் ஏற்கனவே மட்டன் பிரியாணி வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன், வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். அரைக்கும் போது உங்களுக்கு என்ன வாசனை வருமோ அதே வாசனை தான் நீங்கள் பிரியாணி செய்யும் போதும் வரும். ஸோ அட்டகாசமாக இருக்குங்க. ஹாய்ங்க,
இளையரசின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. தயிர் வந்து அவங்க வந்து கடையில் தான் வாங்குறாங்களா, அவங்களுக்கு உர தயிர் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடையில் நீங்கள் எந்த தயிர் வாங்கினாலும் சரி, அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் உங்களுக்கு நார்மல் இந்தியன் தயிர் மாதிரி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சிட்டு, நீங்கள் நார்மலாக கோபி தயிர் வாங்குறீங்க இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நார்மல் எப்பயுமே புற வைக்கிற மாதிரியே வைங்க. ஃபஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்னா, அப்படியே க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்பி அதுலேயே அந்த உரம் ஊற்றின தயிரிலேருந்தே திரும்பி அடுத்த நாள் அப்படி வச்சிங்க அப்படின்னா, ஒரு 10 நாளுக்குள்ளார உங்களோட உங்களுக்கு நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குறீங்க இல்லையா, இந்த கோபி கர்ட் இல்லை இந்தியன் தயிர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. இது பாருங்கள், நான் இப்போ அன்னைக்கு ஃப்ரைடே வீடியோவில் வச்சுருப்பேன் புற வச்சது. ஸோ இப்போ 1 ஸ்பூன் தான் நான் வந்து எடுத்தேன். அந்த எடுத்த சைட்லேருந்து தண்ணி நிற்கிது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர திக்காக இருக்கும் தயிர். ஸோ நான் அந்த மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு பண்ணினேன். நான் இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அதை ரொம்ப நாள் வச்சுருந்தேன். நான் இப்போ திரும்பி இந்த ஸ்டேட் மூவ் ஆகி வரும்போது நான் அதை எடுத்துகிட்டு வரல, மிஸ் பண்ணிட்டேன். அந்த தயிரை வந்து திரும்பி இங்கே வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு ஒரு 10 டேஸ் ஆச்சு. அந்த 10 டேஸும் பார்த்தீங்க அப்படின்னா 100 ml டம்ளர் இருக்கு இல்லையா, குட்டி டம்ளர், அதில் தான் நான் வந்து வச்சுட்டு இருந்தேன். அந்த தயிரை ஆனால் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி புற வச்சுட்டு இன்னைக்கு புற வைக்கிறேன் அப்படின்னா அந்த தயிரை எடுத்துட்டு அடுத்த நாள் புற வைப்பேன். அந்த வச்ச மீதி வச்ச தயிர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா தயிர் சாதம் கிளறிடுவேன். அப்படி இல்லைன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 3 நாளோட தயிர் அடுத்தடுத்து புற வச்சு 3 நாளோட தயிர் இருக்கும் இல்லையா, அந்த 3 தயிரையும் எடுத்து வச்சுட்டு தாளிச்சு விட்டுருவேன். தயிர் சாதம் மாதிரி இது தயிர் தாளிச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாளிச்சு வச்சுருவேன். ஸோ கார குழம்பு வைக்கிற அன்னைக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு 10 நாள் நம்ம ஒரு மெனக்கல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நார்மல் இந்தியன் தயிர் கிடச்சிரும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டோரில் போய்ட்டு வாங்க தேவையில்ல. ஒரு 10 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ லென்த்தியாக உங்களுக்கு நான் மெசேஜில் டைப் பண்ண முடியாது, அதனால தான் அந்த வீடியோவில் அந்த லிங்க் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேங்க. மேசிஸில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேங்க, அது வந்திருக்கு. ஸோ இப்போ அதை பார்க்கலாம். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் எப்போவுமே இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் மாதிரி போடுவாங்க. நான் வாங்கியிருக்க எல்லா பேண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, பேண்ட் கிடையாது, இது 3/4 மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா $10 $12 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. $15 தான் எல்லாமே. ஆக்சுவல் ப்ரைஸ் அதில் போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு நான் எதுவுமே வாங்கலை. எல்லாமே வந்து 10 15 மேலே எதுவுமே தாண்டலை. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். 15க்கு மேலே அதிகமாக வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஜாக்கெட் மாதிரி, ஜீன்ஸ் ஜாக்கெட், அது பிளாக் கலர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு பிளாக் போட்டேன். அது வந்து $25. இன்னொன்று ப்ளூ போட்டிருப்பேன், அதுவும் $25. மற்றபடி இந்த 3/4 இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து $8 என்னமோ தான் இருந்துச்சு. ஸோ அதனால் 8 12 15 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஒர்த்து. ஸோ யாராவது வாங்கணுன்ற ஐடியாலாம் இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, அந்த ஒயிட்டு. அதுவும் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சிந்தட்டிக் மெத்தட் துணி மாதிரி உள்ளே வந்து நல்லா பனியன் கிளாத் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு இது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து சம்மரில் தான் போட முடியும், பட் இருந்தாலும் இந்த டைமில் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்றதுனால வாங்கினேன். அடுத்து இதுவுமே இந்த கார்கோ பேண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது. ஸோ ஆசமாக இருந்துச்சுங்க. கிளாத்துமே நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், மேசிஸோட இது மெட்டீரியலே வந்து அட்டகாசமாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒயிட்டில் பிங்க் டாட் வச்சு செம்மையாக இருந்துச்சுங்க. இது பயங்கர என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்டாக சூப்பரான ஒரு மேலே டாப் போட்டுருந்தோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 அளவுக்கு தான் இருந்துச்சு. மேசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கடையில் போய் வாங்குறத விட சில நேரத்தில் ஆன்லைனில் தாங்க ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஆன்லைனில் வாங்குறது ஓகேவாக தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாகவே வந்து $85 to $90 தான் பே பண்ணியிருப்பேன். 6 பேண்ட்டு 2 ஜாக்கெட் வாங்கினேன். ஒரு ஜாக்கெட் மட்டும் இப்போ வந்துருச்சு, இன்னும் 1 வந்து வரணும். ஸோ அதனால் வந்து இது ஒர்த்து. 2வது உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் சேல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல துணி தான். இந்த கிளியரன்ஸில் வந்து யூஸ்டு இல்லை ரிட்டன் பண்ணது அந்த மாதிரி வரும். பட் இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட இது பார்க்கும்போதே. ஸோ இது ஒர்த்துங்க, தாராளமாக வாங்கலாங்க. இன்னும் 2-3 ஐட்டம் வர வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் வந்துரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நாளை மறுநாளில். அங்கே நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேசிஸில் தாராளமாக ஆன்லைனில் வாங்கலாங்க. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள், இந்த ஆஃபர் இன்னும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.